Shera Home Junction Super Deal up to 50% offer. Sundarapuram Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. இப்போ ரியாலிட்டி ஷோலயே என்னோட சாங்ஸ் எடுத்து பாடுறவங்களுக்கே நான் அங்க போய் நின்னா நான் தான் வந்து எக்ஸாக்ட் தெரியாது. கிட்ட வந்து நீயும் பேசும்போது கிட்டத்தட்ட கண்ணு வைத்து போமோச்சே காய்ச்சலா மாறும் விட்டு விட்டு உன்னை பார்க்கும்போது வெட்டி வெட்டி மின்னல் ஒன்று மோதும் மனசே மார்கழி மாசம். ஸோ நான் வேற யாரும் ஒரு சிங்கர் வந்து நின்று அப்புறமா தான் லேட்டராக அவங்களுக்கு தெரியும், ஓ நீங்கள் தான் பாய்ங்களோ எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில விஷயங்கள் கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்தாலும் அண்ட் ப்ராக்டிக்கல் நம்ம எடுத்து தான் ஆகணும். மானே மானே ஐ வான்ட் பி வித் யூ மாமா மாமா நான் கூட ஐ லவ் யூ ட்ராக் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஒரு 2 weeks கழிச்சு டிவியில் வந்து ப்ரோமோ வரும்போது தான் என்னோட வாய்ஸில் வந்துட்டோடனே ஓகே அப்படியா இந்த பாட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி அவன் கால் பண்ணி கேட்டேன், உங்கள் வாய்ஸில் தான் வந்திருக்குமா அப்படின்னு. அப்பாவுக்கு அப்புறமா ஒரு பர்சன் நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் பண்ணுறவருக்கு இருக்குல்ல, அது மாதிரி தான் நான் தேவியானா அவனை பார்ப்பேன். కుర్రాళ్ళ కోసం వాషింగ్టన్ను వదిలేసాను ఎర్ర బస్సు ఎక్కి ఎక్కి రోతే పుట్టి ఎర్ర బస్సు మీద నాకు మోజే పుట్టి ఎర్రకోట చేరినాక ఎదురు చూసినా రింగ 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 రింగారే. ரீல்ஸ் பண்றதுல இருந்து எனக்கு ஷேர் பண்ணும்போது ஆனா என்னோட சர்க்கிளுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நான் தான் வந்து வாதம் பண்ணுனா பிடிவாதம் பண்ணுற திருந்தாத நான் தான் தப்போ அடம் பிடிக்கும் கண்ணால ஓ நிழல் பிடிச்சு கொஞ்சம் மாத்திக்க மனசுடைஞ்சு போகாத ஓ விரல் பிடிச்சு நானும் கரையேறுறேன். இவ்வளோ சாங்ஸ் பாடியிருக்கீங்க, நீங்க ஏன் வந்து உங்களை ப்ரொமோட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னு நானும் நினைப்பேன் நான் பண்ணணும் அப்படின்னு. பட் நம்ம பாடுறது நாமளே திருப்பி நம்ம சொல்லணுமா? கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபீலிங். 1 நம் இதயம் 1 2 நம் உடல் தான் 2 3 நாம் ஒன்னா சேர்ந்தா ஆவும் 3. நீங்க தான் இந்த பாட்டெல்லாம் பாடினீங்களா அப்படின்னு நீங்க வந்து ஆச்சரியப்படுவீங்க. அண்ட் ஷீ சச் அ ப்ராமிசிங் சிங்கர் அண்ட் நம்ம சவுத் இந்தியாவோட மெலடி குயின் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வெல்கம் பிரியா ஹிமேஷ். How are you? Good. How are you? வெரி குட். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த சாங்ல வந்து ஐ வாண்ட் ஸ்டார்ட் பிகாஸ் ரீசெண்டாக இந்த சாங் எல்லாம் எங்கே ஒரு ஜட்ஜ் பண்ண போனாலும் இந்த ஒரு ஷோக்கு போனாலும் இந்த பாட்டை கேட்குறாங்க. ஆத்தாடி அந்த பாட்டு வந்து யுவன் சங்கர் ராஜாக்காக யூ சாங். நிறைய பேருக்கு தெரியாது, யார் எப்பவுமே கேட்பாங்க இது யார் பாடினா அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. நான் சொன்ன பிரியா ஹிமேஷ் சாங். ஆமா மோர் பாப்புலர், பட் நான் தான் பாடியிருக்கேன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. அதனால ஸ்டார்ட் வித் தி சாங். யா ஆத்தாடி மனசுதான் அரைக்க கட்டி பறக்குதே ஆனாலும் வயசுதான் கிட்ட வர தயங்குதே அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து ஆசையாக வீசுங்காத்து நெஞ்சுக்குள்ள ஏதோ பேசுதே அடடா இந்த மனசுதான் சுத்தி சுத்தி உன்ன தேடுதே அழகா இந்த கொலுசுதான் தத்தி தத்தி உன் பேர் சொல்லுதே ஆத்தாடி மனசுதான் ரெக்க கட்டி பறக்குதே ஆனாலும் வயசுதான் கிட்ட வர தயங்குதே. பியூட்டிஃபுல். கேன் யூ சிங் சரணம் ஆல்சோ? எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்ட வந்து நீயும் பேசும்போது கிட்டத்தட்ட கண்ணு வைத்து போமோச்சே காய்ச்சலா மாறும் விட்டு விட்டு உன்னை பார்க்கும்போது வெட்டி வெட்டி மின்னல் ஒன்று மோதும் மனசே மார்கழி மாசம் அருகில் உந்தன் வாசம் இந்த காத்தில் வீசுது விழி தெருவில் போகும் முந்தன் உருவம் தேடுது பாவி நெஞ்ச என்ன செஞ்ச
எந்தன் பேரை சொல்லி கொஞ்ச என்ன கொண்டாலும் போதும் பேரை சொல்வேனடா. நிஜமாவே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கேன். மூவியோட அந்த ஃபர்ஸ்ட் சோலோ சாங், அது வந்து சோலோ சாங் ஃபர்ஸ்ட் அஃபீஷியலா எனக்கு வந்து கோழி வட கோழி தான். அப்படியா? ஆமா. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து அமுதேன்ற ஒரு மூவில மிஸ்டர் சுனில் சார் அவங்க தான் என்னை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மதுரை ஜில்லான்னு ஒரு சாங்கு. அவங்க வந்து மாணிக்க விநாயகம் சாரோட அந்த பாட்டு எனக்கு அந்த மூவி பாடுறதே வந்து ஒரு 10 பாட்டுக்கிட்ட நான் டெமோ பாடியிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ அவருக்கும் அது டெபியூ மூவி, எனக்கும் டெபியூ சாங் அது. ஸோ அந்த சாங் பாடிட்டோன்னே பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவ்வளோ பெருசாக வரல அந்த சாங். பட் நான் ரொம்ப பெருசாக நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நான் சோலோ பாடியிருக்கேன்ற அந்த ஒரு சந்தோஷம் மட்டும் இருந்தது. பட் ஓகே, தேங்க் காட் ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கோழி வட கோழி சாங் எப்படின்னா, தேவியண்ணாக்கு முன்னாடி ஹார்மனிஸ் பாடிட்டு இருந்தேன் அவருக்கு மூவிஸ்லலாம். ஒரு பௌர்ணமின்ற ஒரு மூவிக்கு ரெக்கார்டிங் நடந்தது. மார்னிங் 9 to 9 நடந்தது. முடிக்கிறதுக்கே வந்து ஒரு 12 o'clock ஆயிடுச்சு அந்த ரெக்கார்டிங். அண்ட் சடன்லி அண்ணா வாய்ஸ் ரொம்ப கன்சோல்லேருந்து சொன்னாங்க, பிரியா நீங்கள் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு. ஓகே அண்ணா வெயிட் பண்ணுறேன். அம்மா கூட வருவாங்க ரெக்கார்டிங்க்கு. ஸோ அங்கே இருக்கும்போது இல்லை ஒரு ட்ராக் இருக்கு பாடணும் அப்படின்னு. நானும் நவீனும் வந்து ஒரு 1 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ பாட்ட ஆரம்பிச்சது. அப்புறமா ட்ராக் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஒரு 2 weeks கழிச்சு டிவியில் வந்து ப்ரோமோ வரும்போது தான் வாய்ஸ்ல வருது. என்னோட வாய்ஸில் வந்துட்டோடனே ஓகே அப்படியா இந்த பாட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி அவன் கால் பண்ணி கேட்டேன், உங்கள் வாய்ஸில் தான் வந்திருக்குமா அப்படின்னு. So nice. So surprise. அது வந்து ஒரு That's such a hit song. Love Naveen and you sang it. அந்த அதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட பிரேக். தேவி அண்ணாக்கு பாடின ஃபர்ஸ்ட் சாங் அதுதான். அண்ட் அந்த பாட்டு few lines. கோழி படக்கோழி என கொத்தி திங்குற படுவாவே, ஆத்தி அடியாத்தி என சுத்த வைக்கிற சுதியத்தி, அருகுற வயசுல இருக்கிற வயசுல தரியா சும்மா மானே மானே ஐ வான்ட் பி வித் யூ மாமா மாமா நான் கூட ஐ லவ் யூ. அது எங்க 2 பேருக்குமே ஒரு அந்த சாங் டெபியூ அது. ஸோ நவீனுக்கு அதான் டெபியூ சாங். சோலோ வந்து அவங்களுக்கு ஒரு டெபியூ சாங் அது. ஸோ அதுல இருந்து கண்டினியூவா நான் அந்த தேவி அண்ணாக்கு பாட ஆரம்பிச்சேன். அண்ட் தேவி இஸ் வெரி கூல். அவர் ரொம்ப கூலாவே இருப்பாரு, ரொம்ப சில்லா இருப்பாரு. And how is it working with him? And I know ரொம்ப வருஷமா you've been traveling with him, but generally how is it to work with him? ரொம்ப எனக்கு லிட்ரலி பர்சனலாக நான் சொல்ல போனால், எனக்கு அப்பாவுக்கு அப்புறமா ஒரு பர்சன் நம்மளுக்கு ஒரு கைடன் பண்ணுறவருக்கு இருக்குல்ல, அது மாதிரி தான் நான் தேவி அண்ணாவை பார்ப்பேன். எப்போதுமே ஒரு பாட்டு சொல்லி கொடுக்கறதும் சரி, நான் தப்பு பண்ணாலையும் அதை கரெக்ட் பண்ணுறதும் சரி, அண்ட் என்கரேஜ் பண்ணுறதுலையும் சரி, டிஃப்ரெண்ட் ஜான்ரஸ் என்னை பாட வச்சவர் அவர் தான். ஸோ இஸ் அ மோஸ்ட் எனது ஸ்பெஷல் பர்சன் இன் மை லைஃப். பிகாஸ் ரிங்க ரிங்கா ஆல்சோ வந்து ஆமாம் அங்கதான் நடந்தது. and yes, let's do ringa ringa. పాషు పాషు పరదేశీ నేను ఫారెన్ నుంచి వచ్చేసాను, రోషమున్న కుర్రాళ్ళ కోసం వాషింగ్టన్ను వదిలేసాను, ఏరు బస్సు ఎక్కి ఎక్కి రోతే పుట్టి ఎర్ర బస్సు మీద నాకు మోజే పుట్టి ఎర్రకోట చేరినాక ఎదురు చూసినా బోడి ముద్ది బుద్ధులంటే బోరే కొట్టి కోరమిస కుర్రకాళ ఆరాపట్టి బెంగళూరుకెళ్ళినాను, మంగళూరుకెళ్ళినాను, బీహారుకెళ్ళినాను, జైపూరుకెళ్ళినాను, రాయలోరి సీమగొచ్చి సెట్ అయ్యాను, రింగ 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 రే రింగ 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 ரே. தேவிஸ்ரீ பிரசாத் சாருக்கு அப்புறம் நிறைய நீங்க பாடினது. ஐ திங்க் யுவனுக்கு நிறைய ஒர்க் இல்லையா? ஆமா. யுவனுக்கு வந்துட்டு பிரியாணில ஒரு பாட்டு பாடி இருப்பீங்க. அது ரொம்ப ஒரு மிசிசிப்பி. அது ஆக்சுவலி நிறைய பேருக்கு இப்ப பிடிக்கும். நிறைய பசங்க சடனா இந்த பாட்டு கேட்கலாமா ஃபார் அதர் ரீசன்ஸ் ஆல்சோ. அந்த சாங் ஒரு மாதிரி வியர்டா கியூட்டா இருக்கும் இல்லையா? கியூட் சாங். கியூட் சாங். பிரேம்ஜி நான் பாடும் போதே வந்து
பிரேம்ஜி அந்த அந்த அது பத்திக்குதே. அஃப்கோர்ஸ் கார்த்திக் பாடியிருப்பாரு, ரொம்ப அழகாக பாடியிருப்பாரு. ஒரு ட்ராக் மாதிரி தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். யுவன் சார் அங்கே தான் கன்சோலில் தான் உட்காந்துட்டு இருந்தார். ஸோ அந்த இதில் வந்து அந்த ஃபீலிங்ஸ்லாம் அதில் கொடுக்கணும், அந்த எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து பொன்மேனி சாங் வந்து ரிமைண்டில் வச்சுக்கோங்க, கேட்டுட்டு வாங்க. ஆமாம், எல்லாம் நாங்கள் ஷோஸில் பாடியிருக்கிறது வேற, பட் அது வந்து ஜானகியம்மா எப்படி பாடியிருக்காங்கன்னு அப்படியே நம்ம கேட்டுட்டு நம்ம பாடுவோம். ஸோ நம்மளால ஓனா அதை கிரியேட் பண்ண முடியல. எனக்கு சிரிப்பு தான் வருது. நம்மளுக்கு ஒரு மாதிரி கூச்சமா வேணும், நீங்கள் ஸ்க்ரீன் மூடிக்கோங்க, நீங்கள் பாட்டுட்டு ஓனா பாடிட்டு இருங்க அப்படின்னு. ஸோ இட் வாஸ் ஃபன். அண்ட் மிசிசிப்பி நதி இது மினிஸ்கட்டில் நடக்குது, பசிபிக்கல் கலப்பது, படுக்கையில் போராடுது, நான் தான் உனை மெச்சுப்படி, நடக்கட்டும் குச்சிப்புடி, தோளை பொடி, சுருக்கத்தில் மச்சுப்படி, ஹே நான் தாரி டாட்டா ஹே, அந்த மாதிரி ஆக்சுவலி கியூட்டான சாங் எனக்கு பிடிக்கும். இப்போ நியூ ஏஜ் கம்போசர்ஸ் பற்றி பேசலாம். இப்போ அகெயின் அதர் சாங் தட் இஸ் ரியலி ட்ரெண்டிங் அண்ட் ரொம்ப அழகான ஒரு சாங் அவள், சந்தோஷ் நாராயணுக்கு வந்து எனக்கே ரொம்ப நாளாக தெரியாது, தட்ஸ் யூலி சாங். நான் தான் பாடியிருக்கேன். எப்படி இருந்தது டு ஒர்க் வித் சந்தோஷ் நாராயண்? அங்கே சுந்தரனான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு ஒரு ட்ராக் இருக்குமா வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அப்புறமா 4 lines அப்போ வந்து சந்தோஷ் சார் இல்லை, சுந்தரனா தான் டேக் பண்ணாங்க. செகண்ட் டைம் போகும்போது தான் சந்தோஷ் சார் இருந்தார். அதுக்கு நடுவில் வந்து நிறைய சிங்கர்ஸ் அவங்க வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. பட் நான் செகண்ட் டைம் என்ட்ரி ஆனோடனே எத்தனை வாய்ஸ் ட்ரை பண்ணி டைரக்டர் உங்கள் வாய்ஸ் தான் வேணும்னு கேட்குறாங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த சாங் பாடிட்டு வெளியே வந்துட்டு ஓகே ஆயிடுச்சுன்னு. பட் நிறைய சிங்கர்ஸ் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணாங்க, ஐயோ ரொம்ப அழகாக இருக்கு இந்த பாட்டு அப்படின்னு. அதுவும் என்னோட ஃபேவரட் சிங்கர் பிரதீப், இன்னும் ஓவரால் அந்த சாங்கே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது ஆல்சோ பியூட்டிஃபுல்லி கம்போஸ்ட் அரேஞ்ச் சாங். ஆமாம், ஆர்கஸ்ட்ரேஷனும் சரி அண்ட் அவரோட சிங்கிங்கும் சரி ரொம்ப நல்லா இருக்கு அந்த சாங். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இன்ஸ்டால டிஎம் பண்ணுவாங்க, அவங்க ரீல்ஸ் பண்றதுல இருந்து எனக்கு ஷேர் பண்ணும்போது, ஓ ஆனா என்னோட சர்க்கிள்க்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல. வந்து நீங்க வந்து ஐ திங்க் யூ ஷுட் இப்போ பாடி வில் டெல் பீப்புள் தட் யூ only sang the song because such a beautiful song and you've sung so beautifully and அந்த 4 lines தான், பட் அந்த லைன் எல்லாராலையும் பெர்ஃபெக்ட்டா பாட முடியாது. That's why he chose you அப்படின்னு நினைக்கிறேன். a few lines. காலம் போகுதே கடிகாரம் ஓடுதே, உன்னை மாத்திக்கோ நேரம் எப்போ, வாதம் பண்ணுனா பிடிவாதம் பண்ணுற, திருந்தாத நான் தான் தப்போ, அடம் பிடிக்கும் கண்ணால ஓ நிழல் பிடிச்சு கொஞ்சம் மாத்திக்க, மனசுடைஞ்சு போகாத ஓ விரல் பிடிச்சு நானும் கரையேறுறேன், ஏன் சுகமே ஏன் நிறமே ஏழாக பிறந்தவளே. I think Mike loves your voice. And சந்தோஷ் சார் ரொம்ப சில், எல்லாருக்கும் தெரியும், அவருமே சில் தான். அவர் இருந்தாரா நீங்க ஃபைனல் ரெக்கார்டிங் பண்ணும்போது? How was he? அவர் ஃபன்னியா ரொம்ப ஃபன்னியா தான் இருந்தாரு. அவர் தான் வந்தோடனே சொன்னாரு, இத்தனை வாய்ஸ் எடுத்துட்டு உங்க வாய்ஸ் தான் மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே அவ்வளோ ரொம்ப ஜோவியா. ஆமா அப்படிதான் இருந்தாரு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. ஸோ ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்ல இவ்வளோ ஒரு ஜோவியராக இருப்பாங்களா அப்படின்றது. அவங்க ஒய்ஃபும் அப்படிதான், மீனாட்சி. ஆமாம், இட் வாஸ் ஃபன் ரெக்கார்டிங். அதுக்கப்புறமா ஒரு 2-3 ரெக்கார்டிங் தெலுங்கு ரீமேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அது இந்த லாக்டவுன் டைம்லாம் இருக்கும்போது நான் வீட்டில் இருந்து பண்ணி கொடுத்த மாதிரி. அப்புறமா ஷோஸில் எங்கேயாச்சும் மீட் பண்ணுவோம். And before we go on to some other questions, and the Mia Mia Pune song again was a raging hit இல்லையா? அதுவும் again DSP தான் உங்களுக்கு வந்து ஹிட் மழையா பொழிஞ்சிருக்காரு. ஹிட் கொடுத்தது அவர் தான். எனக்கு ஒரு லைஃப்லயே வந்து பிரியா ஹிமேஷ்னா அவர் தான் ஒரு மெயின் ரீசன் அவருக்கு. அந்த சாங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? யாரா இருந்தாங்களா? பிகாஸ் விக்ரம் சார் இருந்தாரு, விக்ரம் சார் இல்லை,
லிரிசிஸ்ட் இருந்தாங்க. மோஸ்ட்லி எனக்கு விவேகா சார், டிஎஸ்பி அண்ணா, நான் என்னோட காம்பினேஷன் நிறைய சாங் ஹிட் ஆயிருக்கு. ஸோ த அனதர் ஒன் ஜஸ்ட் ஒரு சாங் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க எல்லாருமே லிரிக் எழுதணும்னு சொல்லிட்டு கன்சோலாக இருந்தாங்கன்னா நான் வெளியில தான் வெயிட் பண்ணியிருந்தேன். சடன்லி அண்ணா கால், நீங்கள் உள்ளே போயிடுங்க, வாய்ஸ் ரூம் போயிடுங்க, அண்ணா டியூனே சொல்லலை அப்படின்னு. இல்லை நான் சொல்கிறேன், அப்படியே கேட்டு கேட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உள்ளே போனேன். அப்படி எழுதிக்கோங்க, மியா மியா பூனை அண்ணா அப்படின்னு, அண்ணா லிரிக் அண்ணா அப்படின்னு. இல்லை இதுதான் லிரிக் எழுதிக்கோங்க அப்படின்னு. மியா மியா பூனை, மீசை எல்லா பூனை, அங்கேயே லிரிக்கு. அங்கேயே சொல்லிகிட்டே இருக்காங்க, நானும் எழுதிட்டே இருக்கேன். ஒரு 4 லைன்ஸ் எழுதிட்டோம். சரி நான் பாடுறேன், அப்படியே ரிப்பீட் அப்படியே பாடுங்க அப்படின்னு. மியா மியா பூனை அப்படி பாட்டோன்னே ஓகே, நானும் நார்மலாக வந்து மியா மியா பூனை அப்படின்னு. பிரியா இது வேற மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா, ஒரு எது மாதிரிண்ணா அப்படின்னு. இல்லை கொஞ்சம் வந்து சரக்கடிச்சிட்டு பாடினா எப்படி பாடுவாங்க, அவர் ரொம்ப ஃப்ரீயாகவே சொல்லார் அவர். அது மாதிரி சொன்னோடனே ஓ அப்படியா ஓகேண்ணா அப்படின்னு பாட்டோடனே ஃபர்ஸ்டே நான் ட்ரை பண்ணேன், அட்டன் பண்ணேன். மியா மியா பூனை அப்படின்னு பண்ணேன். ஓகே இந்த ஸ்டைல்லே போயிடலாம் அப்படின்றது. அப்புறமா அப்படியே பாடிட்டே வந்தோம். அந்த 1 பாடுறது விக்ரம் சார் பாடுறது எனக்கு தெரியாது. அப்புறமா பாடி முடிச்சுட்ட உடனே தான் வந்து ஆடியோ லான்ச் அப்புறமா தான் விவேக் சார் விக்ரம் சார் பாடிக்கிறது எனக்கு தெரிய வந்தது. அவர் சொன்னார் அதாவது பாட்டு கேட்டுட்டு அவரு நாங்கள் ஆடியோ லான்ச்சில் தான் மீட் பண்ணோம். எங்கள் கூடயே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இட் வாஸ் எனக்கு விக்ரம் சார் ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் என்னோட ஆக்டரில் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் அவர். அவரு கூட பெர்ஃபார்ம் பண்ணுறதுல ரொம்ப ஃபியூ லைன்ஸ் ஆப்வியஸ்லி. எஸ். ஹே மியா மியா பூனை அடமீச இல்லா பூனை, மியா மியா பூனை மீசை இல்லா பூனை, திருடி தின்ன பாக்குறியா திம்சு கட்ட மீன. மியா மியா பூனை மில்க தேடும் பூனை, ஷூ போன்னு விரட்ட மாட்டங்கப்பா மேல ஆன. 1 நம் இதயம் 1 2 நம் உடல் தான் 2 3 நாம் ஒன்னா சேர்ந்தா ஆவோம் 3. செம்மையா இருக்கு பாட்டு. அந்த இப்ப நான் அந்த ஸ்ரேயா சீன் வந்து நான் ஏதோ நினைச்சேன் ஏதோ ஜங்கிள் ஏதோ பாட போறாங்க அப்படின்னு நினைச்சேன்வா. பிகாஸ் அந்த ஒரு சரணம்ல வந்து பிஜிஎம்ஸ்ல வந்து கொஞ்சம் எராட்டிக்கா ஒரு பிஜிஎம்ஸ் வரும். ஸோ ஐ தாட் ஓகே அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்சரைசேஷன் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஸ்ரேயா வேற மாதிரி இருப்பாங்க. ஒரு பிக்கர் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா ராஜா சாரோடைய ரெக்கார்டிங் செஷன்ஸ் இருந்தாலும் சரி, ஷோஸ்லையும் சரி, பீன் தேர். லைக் பண்ணுறவரை தான் கூடவே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அவரோட ஷோஸ் எப்படி இருக்கும் அண்ட் அவருடைய பாடுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி அம்மா அப்பா செஞ்ச ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ்னால நான் அங்கே இருப்பேன்னு கண்டிப்பாக சொல்லலாம். பிகாஸ் இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இப்போவும் ஒரு மியூசிக்கலாக வந்து ஒரு பர்சன் எடுத்துகிட்டு போகிறது வந்து ராஜா சார் கிட்ட மட்டும்தான். அண்ட் அவர்கிட்ட பாடணும், அந்த பிளேஸில் இருக்கணும்னே நிறைய சிங்கர்ஸ் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. பட் எனக்கு அது மாதிரி கிடைச்சதுக்கு ஐ வுட் தேங்க் காட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. பிகாஸ் அதெல்லாம் ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் வந்து சொல்லலாம். ஈச் ஷோ ஒரு ஷோலையும் ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெக்கார்டிங்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பல்லவி ஒரு டேக், சரணம் ஒரு டேக், அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அவர்கிட்டயும் தான். பிகாஸ் நாங்கள் ஒரு ரெக்கார்டிங் போனாலும் அங்கே ஒரு சாங்கை வந்து சொல்லி புரிய வச்சு அந்த ஒரு டேக்கில் பாடுற மாதிரி நாங்கள் ப்ராக்டிஸ் செஷன் அங்கே போவோம். ஸோ ப்ராக்டிஸ் செஷன் நடக்கும் போதே வந்து ஃபுல்லாக கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். நம்ம ஒரு 10 டைம்ஸ் கிட்ட மார்னிங் ரெக்கார்டிங் 8 o'clock வர சொன்னாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 11 o'clock அது மாதிரி தான் அந்த செஷனே ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் தான். ஸோ எனக்கு அங்கே பாடி பாடி வந்து வெளியே ரெக்கார்டிங் பாடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஃபுல்லாக வந்து ஒரு பல்லவி ஃபுல்லாக பாடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். என் சரணம் அது மாதிரி. பிகாஸ் அந்த ஒரு ஸ்கூல் அண்ட் ஷோஸ்லாம் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க. ஷோஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். அதான் ஒரு ஷோலேயும் ஒரு டிஃப்ரெண்ட் அது
பிகாஸ் ஒரு சாங்கும் பாடுறதுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா உங்களோட ரிஹர்சலோட ஒரு வீடியோ வந்துச்சு வெளியில, ஐ வாஸ் சிங்கிங் சீயிங் தட், அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாரு. ஆமாம், அதை வந்து ஐ நோ ஹவு மச் ஒரு சிங்கருக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமான சீரியஸ்லி. ஆமா, அவ்வளோ டெக்னிக்ஸ்ல இருந்து சார் வந்து சொல்லி கொடுப்பாங்க. இந்த இது வந்து இப்படி ரவுண்டா இருக்கணும், ஈன் இருக்கக்கூடாது, அந்த ஒரு ஹை பிச் போனால் ஒரு நேசல் டோன் இருக்கும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எல்லா சிங்கர்ஸ்க்கும் அங்கே கிடச்சிருக்காங்க. அவருக்கு நீங்க பாடின பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எல்லாமே பிடிக்கும். சிங் எனி சாங் அட் யூ சிங் இன் லைவ் ஷோஸ் ஏதாவது? ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், உன் கையில் என்னை கொடுத்தேன், நீதானே புன்னகை மன்னன், உன் ராணி நானே, பண்பாடும் பாடகன் நீயே, உன் ராகம் நானே, ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன். How beautiful. பாடிட்டே நான் கேட்டே இருக்கேன். ராஜா சாரை விட்டுருங்க, அவரை தவிர who is your favorite composer? ரமன் சார், ரஹ்மான் சார், வித்யாசாகர் சார் பிடிக்கும், யுவன் சார் பிடிக்கும், நிறைய. இது வந்து போங்கு தான். நான் ஃபர்ஸ்ட் ரஹ்மான் சார் எடுத்துக்கிறேன். ரஹ்மான் சார் தான். ரஹ்மான் சாரோட வந்துட்டு நம்ம ராக் ஸ்டார்ல வந்து யூ சாங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம், ஐ ரிமெம்பர். ஆமா. And did you work with him? இல்ல, நான் அவருக்கு ஒர்க் பண்ணது வரைக்கும். ஆமா, I think இது எல்லாரோட ட்ரீமா இருக்கும்ல, டு ஜஸ்ட் சிங் சம்திங் ஃபார் ரஹ்மான் சார். பிகாஸ் யூ சாங் அ சாங் அவரோட படத்துல இருந்து, அவர் முன்னாடி நீங்க பாடுனீங்க ஜுவாலாமுகில வந்து யூ சாங், அது ரொம்ப அழகா அன்னைக்கு யூ சாங், and I was there. And did you try to talk to him? செகண்ட் டைம் அவருக்கு முன்னாடி நான் பாடுறது ஒரு மிர்ச்சி அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல நான் அவருக்கு முன்னாடி பாட முடிஞ்சது. அப்புறமா அதுதான் ஜுவாலாமுகி பாடினது செகண்ட் டைம். அது அவரோட ஓன் ப்ரொடக்ஷன்ல பாடினதுனால இன்னும் நர்வஸா இருந்தது. சரி, கூடிய சீக்கிரத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், நடக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் வித்யாசாகர் சார் பத்தி சொன்னீங்க, and also again beautiful composer. Have you worked with him? அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஒரு 2-3 ஒர்க் அவர்கிட்ட பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் அவரோட சாங்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ஆஃப்டர் எம்எஸ்வி சார், ராஜா சார், அப்படி அந்த ஒரு இதுல வந்து எனக்கு அவரோட சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது, அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் சரி, அவரோட சாங்ஸ் பிஜிஎம்ஸும் சரி, ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். அவர் தனியா நிற்பார் அவர். பட் who are your favorite singers இப்போ பாடிட்டு இருக்காங்களே? பிரதீப் நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க. பிரதீப் எனக்கு, அப்புறமா ஹரிச்சரன் பிடிக்கும். என்னோட எல்லாருமே நான் கபி கபிலன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. அபய் ஜோத்பூர் அவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களோட வாய்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ கேட்டாலும் வந்து ஐயோ இவ்வளோ அழகா இருக்கே, ஒரு ரவுண்டட் வாய்ஸ் அவங்களது. அண்ட் சாயோட வாய்ஸ் பிடிக்கும், சாய் அபிங்கர் அவங்களோட வாய்ஸ் பிடிக்கும். அண்ட் ஜுனிதா அண்ட் சாஷா, அவங்க வாய்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லார் வாய்ஸும் சரி, இப்போ இருக்கிறதுல எல்லார் வாய்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். What do you think is the best compliment you have got in your life? என்னோட 0லேருந்து இப்படி வரும்போது எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணதே வந்து என்னோட பெரிய காம்ப்ளிமெண்ட் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு லைட் மியூசிக்லேருந்து ஒரு பெரிய நான் நினச்சது ஒரு ட்ரீம் கம்ஸ் ட்ரூ மாதிரி என்னோட லைஃப்பில் எல்லாமே நடந்தது. லைக் என்னோட ஒரு சாங்காக இருக்கட்டும், நிறைய பெரிய ஹிட் சாங் கொடுக்கணுன்ற ஒரு மாதிரி ஒரு பெரிய அளவுலலாம் அச்சீவ் பண்ணணும்னு எனக்கு அவ்வளோலாம் ஆசை இல்லை. ஸோ ஏன்னா நான் வந்த பிளேஸ் அது மாதிரி ஒரு 0லேருந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பிளேஸ், ஒரு ஹிட் சாங் கிடைக்கிறதே பெரிய விஷயம். பட் இவ்வளோ சாங்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப அந்த ஹிட் சாங் கொடுத்துட்டு நிறைய பேர் என்னை என்கரேஜ் பண்ணி இன்னும் சான்ஸ் கொடுத்தாங்க. தட்ஸ் மோர். அதுதான் பெரிய. அதே இந்த ஹிட் சாங் கொடுக்கல, அந்த சாங் ஹிட் நீங்க பாடினதுனால அந்த சாங்கும் ஹிட் ஆச்சு. கம்போசர் சிங்கர்ஸோட வாய்ஸ் மேட்ச், அதுவே எனக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட். அண்ட் நிறைய மியூசிஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் வந்து என்னை ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்ரி தானே அது. Have you ever felt bad? இப்போ வந்து நம்ம அந்த டைம்ல வந்து பாடின, நம்ம அப்போ சோஷியல் மீடியாலாம் பெருசா கிடையாது. அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணணும், நம்ம டு பி சீன், நம்ம வந்து இன்டர்வியூஸ் கொடுக்கறதா இருக்கட்டும்,
அப்பப்போ பாடி போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் இப்போ இருக்கிற சிங்கர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. நம்மளுக்கு டக்குன்னு அது வராது. இட் டேக் சம் டைம் டு டூ. எனக்கு சுத்தமாக வராது. ஆமாம் தெரியும், நான் பார்த்துருக்கேன். இன்ஸ்டா பேஜ் எதுக்குமா வச்சிருக்கேன் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி எனக்கு இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் போஸ்ட் போடும்போது நான் ஏதோ தப்பாக போட்டுட்டேன். அதை கரெக்ட் பண்ணதும் நீங்கள் தான். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். அது மாதிரி தான். நான் எப்பவுமே ஐ வில் டெல் யூ பிகாஸ் யூ சச் அ கிரேட் சிங்கர். ஏன்னா உங்களை மாதிரி ஆளுங்க தான் வெளில தெரியணும். அதுக்காகவாது நம்ம அதை பண்ண வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோங்கிறதுனால. ஆமா, பட் நானும் நிறைய பேர் என்னை திட்டிருக்காங்க. உங்களை மாதிரியே நிறைய பேர் திட்டிருக்காங்க, அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. திட்டலாம் இல்லை, கோசிங்கர்ஸ்ல இருந்து கொஞ்சம் க்ளோஸ் சர்க்கிள்ஸ்ல இருந்து எல்லாமே இவ்வளோ சாங்ஸ் பாடியிருக்கீங்க, நீங்க ஏன் வந்து உங்களை ப்ரொமோட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னு நானும் நினைப்பேன். நான் பண்ணணும் அப்படின்னு. பட் நம்ம பாடுறது நாமளே திருப்பி நம்ம சொல்லணுமா? அதை கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபீலிங். ஏன்னா இது சோஷியல் மீடியா மூலமா தான் அதை சொல்லி நம்ம தெரிய வைக்கணுமாங்கிற. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதுதான் வந்து டோட்டலி. நான் மட்டும் இல்லை, என்னோட ஒரு லெஜெண்டரி சிங்கர்ஸ்ல இருந்து இவ்வளோ சாங்ஸ் பாடி இருக்கிற சிங்கர்ஸே வந்து நிறைய பேர் இப்போ வந்து சோஷியல் மீடியால வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது டோட்டலி இட்ஸ் மை ஃபால்ட். ஐயோ, நான் இப்போ இதை நான் கேட்ட கேள்வி வேற, இங்கே போன டைரக்ஷன் வேற. நான் இப்போ திட்டலை அவங்கள. நான் என்ன சொன்னேன்னா, ஐ கஷ்டமா இருக்கான்னு கேட்க வந்தேன். வாட் யூ திங்க் இஸ் த சேலஞ்ச் தட் யூ ஃபேஸிங்னு கேட்க வந்தேன். ஆக்சுவலி கஷ்டம் தான். பிகாஸ் நம்ம இவ்வளோ இப்போ ஓகே பாடுறவங்களுக்கு வந்து இப்போலாம் வந்து ஒரு சாங் கிடைச்சு அவங்களுக்கு வந்து ஒரு லைன் இருந்தாலும் அதை வந்து ப்ரமோட் பண்றாங்க இல்லையா? ஆமா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஆனஸ்டா தெரியல. இப்போ நீங்கள் அவங்களை வந்து இப்போ இருக்கிற எங்கள் பேண்ட் மெம்பர்ஸ்லேயே இப்போ 20 வயசு பசங்க கிட்டலாம் எனக்கு ரஹ்மான் சார் மியூசிக் அவ்வளோ நான் வந்து போட்டு காமிப்பேன். இப்போ ஒரு கார் டிரைவ் போகிறோன்னா கீப் பிளேயிங், இதெல்லாம் பண்ணியிருக்காரு கேளுங்க, இது யார் பாட்டு அப்படின்னு கேட்பாங்க டக்குன்னு. யாருக்கும் தெரியல. ரியாலிட்டி ஷோலயே என்னோட சாங்ஸ் எடுத்து பாடுறவங்களுக்கே நான் அங்கே போய் நின்னா நான் தான் வந்து எக்ஸாக்ட் தெரியாது. ஸோ நான் வேற யாரும் ஒரு சிங்கர் வந்து நின்றுப்பேன். அப்புறமா தான் லேட்டராக அவங்களுக்கு தெரியும், ஓ நீங்கள் தான் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில விஷயங்கள் கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்தாலும் அண்ட் ப்ராக்டிக்கல் எடுத்துதான் ஆகணும். பிகாஸ் இட்ஸ் ஸ்டில் நாளைக்கு அனிருத் ஹியர்ஸ் யுவர் வாய்ஸ் அண்ட் சேஸ் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். அதுக்கு மேலே கேட்காம இருந்திருக்கலாம், தெரியாம இருந்திருக்கலாம். அதுக்காக தான் ஐ திங்க் இட் இஸ் ஒன்லி. நான் இது எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், only because it's you. I have always wanted you to do well. I totally agreed. So happy to even see you, talk to you. You're such a great person. Pleasure is mine. With a greater voice. And இன்னும் நிறைய பாட்டு பாடுங்க எங்களுக்காக. And இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் I want people to call you and tell you, and you should call me and tell நிறைய டீம் ரெடி பண்ணுங்கப்பா, டீம் ரெடி பண்ணுங்க ப்ளீஸ், இன்ஸ்டாகிராம் டீம் ரெடி பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லணும். Okay. And yes, and biryani is also pending. Yes. And சீக்கிரமா we'll meet and sure. Let's have more. Thank you so much. Such a wonderful session I had, and after meeting you long time, so thank you so much. SS Music. Shera Home Junction Super Deal up to 50% offer. Sundarapuram Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.